தெரியாத்தனமா டிஎம்கே தோட்டத்துக்கு இன்ஸ்டாகிராம் தான் காரணம்னு ஒரு போட்டதும் போட்டாங்க. சாவடிக்கிறாங்க. ரீல்ஸா போட்டு கட்சியில இருந்து சாவடிச்சிட்டு இருக்காங்க. மனசாட்சி வேணாமாப்பா? விஜய் அவர்கள் ஜெயிச்சதுக்கு காரணமே அந்த ரீல்ஸ் தான். நல்லது செஞ்சா யாரா இருந்தாலும் மக்கள் ஓட்டு போட போறாங்க, ஜெயிக்க போறாங்க. இதுக்கும் ரீல்ஸுக்கு என்ன சம்பந்தம்? ஒரு லாஜிக்னு உங்களுக்கே இடிக்காதா? இடிக்காது, நம்ம மக்களை இடிக்காதே. நம்ம மக்களுக்கு தான் சொல்றது மட்டும்தான் இருக்கு. ஜென்சின்னு சொல்லிட்டு கொஞ்சம் வயசானவங்களை கூப்பிட்டா எங்க இருந்து ஜென்சி இருக்காங்க? யாருப்பா வயசானவங்க ஜென்சியா மாறினாங்க? இவங்க இப்போ ஒரு கொஞ்சம் வயசானவங்க எப்போ ஜென்சி? ஜென்சினா என்ன பொறுத்த வரைக்கும் 60ல இருந்து ஜென்சி. யார் ஓட்டு போறோம் அப்படிதான் ஜென்சி. நீங்க என்னப்பா ஜென்சின்னு சொல்லிட்டு கொஞ்சம் வயசானவங்களை கூப்பிட்டு நிக்க வச்சிருக்கீங்க? இதுதான் ஜென்சியா? சரி, வரவங்களாச்சும் உருப்படியா பேசுறாங்களாங்க? நாங்க கொத்தடிமைகள் நீங்களே சொல்றீங்க. கொத்தடிமைகளா இருக்கிறதுக்கு எதுக்கு வரணும்? மக்களுக்கு நல்லது செய்யறோம், எங்க கோரிக்கைகள் இதுதான் சொன்னீங்கன்னா ஓகே, அக்செப்டபிள். கொத்தடிமைகளுக்கு எதுக்கு வேணும்ன்றேன். தெரியாத்தனமா டிஎம்கே தோட்டத்துக்கு இன்ஸ்டாகிராம் தான் காரணம்னு ஒரு போட்டதும் போட்டாங்க. சாவடிக்கிறாங்க. ரீல்ஸா போட்டு கட்சியில இருந்து சாவடிச்சிட்டு இருக்காங்க. மனசாட்சி வேணாமாப்பா? விஜய் அவர்கள் ஜெயிச்சதுக்கு காரணமே அந்த ரீல்ஸ் தான். நல்லது செஞ்சா யாரா இருந்தாலும் மக்கள் ஓட்டு போட போறாங்க, ஜெயிக்க போறாங்க. இதுக்கும் ரீல்ஸுக்கு என்ன சம்பந்தம்? ஒரு லாஜிக்னு உங்களுக்கே இடிக்காதா? இடிக்காது, நம்ம மக்களை இடிக்காதே. நம்ம மக்களுக்கு தான் சொல்றது மட்டும்தான் இருக்கு. சரி, விஜய் அவர்கள் எப்படி ஜெயிச்சாரு தெரியுமா? அவர் மக்களுக்கு நல்லது செய்யறேன்னு சொல்லி ஜெயிச்சாரு. ஆனா நீங்க ஆட்சியில நல்லது செஞ்சிருந்தீங்கன்னா அவருக்கு அந்த வாய்ப்பே கிடைச்சிருக்காதே. அதுதானே இங்க மெயின். அதையே நீங்க புரிஞ்சுக்கவே மாட்டீங்க. இப்போ ரீல்ஸா போட்டா மட்டும் நீங்க ஜெயிச்சிருவீங்க. இதுல வேற ஜென்சி டிஎம்கே மீட்டப்னு சொல்லி இன்ஸ்டாகிராம்ல இருக்கிறவங்க எல்லாம் கூப்பிட்டு ஒரு மீட்டப் வச்சிருக்காங்க. சரி, மீட்டப் தான் வச்சீங்க, வச்சுட்டு போயிருந்துருக்கலாம்ல. அந்த மீட்டப்ல நீங்க என்ன பண்ணீங்க? மீட்டப்க்கு எனக்கு பெர்மிஷன் கிடைக்கல அண்ணாலயத்துல. எங்களுக்கு என் தேவையானது பெர்மிஷன் யாருமே தர மாட்டாங்க. நாங்க ஒரு போராட்டம் பண்றோம். போராட்டம் பண்ணி தான் எங்களுக்கு பெர்மிஷனே கிடைச்சது. எதுக்குன்ற ஒரு பண்றீங்கன்னா சைலண்டா பண்ணும். அதை விட்டுட்டு அதையும் நீங்க பண்ற மாதிரி பண்றீங்க பாத்தீங்களா? சூப்பர். அதுல வரவங்களும் எப்படி இருக்காங்க? அவங்க வரவங்க எப்படின்னா, அவங்க வரவங்களுமே யங்ஸ்டர்ஸே இல்ல, ஜென்சின்னு சொல்லிட்டு கொஞ்சம் வயசானவங்களை கூப்பிட்டா எங்க இருந்து ஜென்சி இருக்காங்க? யாருப்பா வயசானவங்க ஜென்சியா மாறினாங்க? இவங்க இப்போ ஒரு கொஞ்சம் வயசானவங்க எப்போ ஜென்சி? இருந்துச்சுன்னா என்ன பொறுத்த வரைக்கும் 60ல இருந்து ஜென்சி. ஓட்டு போறோம் அப்படிதான் ஜென்சி. நீங்க என்னப்பா ஜென்சின்னு சொல்லிட்டு கொஞ்சம் வயசானவங்களை கூப்பிட்டு நிக்க வச்சிருக்கீங்க? இதுதான் ஜென்சியா? சரி, வரவங்களாச்சும் உருப்படியா பேசுறாங்களாங்க? நாங்க கொத்தடிமைகள் நீங்களே சொல்றீங்க. கொத்தடிமைகளா இருக்கிறதுக்கு எதுக்கு வரணும்? மக்களுக்கு நல்லது செய்யறோம், எங்க கோரிக்கைகள் இதுதான் சொன்னீங்கன்னா ஓகே, அக்செப்டபிள். கொத்தடிமைகளுக்கு எதுக்கு வேணும்ன்றேன். இதெல்லாம் உங்களுக்கே லாஜிக் எப்படி இடிக்குது தெரியுமா? பயங்கரமா இடிக்குது. இதுல வேற மக்களுக்கு நல்லதுதான் செய்வோம், விஜய் அவர்கள் ஆட்சியில ஒரு நல்லதும் நடக்கல, விஜய் அவர்கள் ஒன்னும் உறுப்பு இல்ல அப்படிலாம் சொல்லிட்டு இருப்பீங்க. ஓகே, சரி, விஜய் அவர்கள் இப்போ ரீசெண்டா பாத்தீங்கன்னா தேசிய கட்சியா மாறப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு டிவிக்கே இப்போ அபிஷியலா ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்குன்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே தெரியும். இப்போ விஜய் அவர்கள் 3 வருஷம் தான் ஆகுது. 3 வருஷத்துல இவர் எப்படி தேசிய கட்சி ஆரம்பிச்சு எல்லாருக்கிட்டையும் போய் நல்லது செய்ய போறாரா? இப்போ இவரால முடியுமா? அப்படியெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்கல்ல. இல்ல, டிஎம்கேவும் ஏடிஎம்கே ஒரு ஆளே கிடையாது. ஸ்ட்ரெயிட்டா பிஜேபி கூட தான் இங்க போட்டியே. ஏன்னா மோடி அவர்கள்கிட்ட ஒரு கோரிக்கை வைக்கும்போது அது சீக்கிரமா கிடைக்குமா கிடைக்காதான்னு சொல்லிட்டு நிறைய கேள்விகள் எழுப்புறாங்க. அதனால இவர் என்ன பிளான் பண்ணியிருக்காருன்னா, நம்மளே ஒரு கட்சி ஆரம்பிச்சுட்டோம்னா மக்களுக்கு என்ன தேவையோ சொல்லிட்டு நம்மளே செஞ்சிடலாம். அதுக்கு வேற யாருக்கிட்டையுமே போய் நிக்க வேணாம் அப்படின்னு ஒரு கேள்வி. அதனாலதான் இந்த மாதிரி. இப்போ இதுக்கு என்னங்க தேவை அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா ஒண்ணுமே இல்லைங்க. நம்ம கட்சியில அவங்க ஆல்ரெடி உறுப்பினர் வச்சிருக்க கட்சி என்ன பண்ணா, எல்லா ஸ்டேட்லயுமே ஒவ்வொருத்தங்களா நிப்பாங்க. ஒவ்வொருத்தங்களா நிக்க வச்சு மக்கள் யாருக்கு மொத்தமா ஓட்டு போடுறாங்களோ அவங்கதான் ஜெயிப்பாங்க. இப்ப எப்படி மோடி அவர்கள் ஜெயிச்சாங்களோ அந்த மாதிரிதான் போட்டி போட போறாங்க. நான் சொல்றேன், 3 வருஷத்துலயே இவர் ஜெயிச்சிருவாரா? அதுக்கு அவர் பட்ட கஷ்டம் அவருக்கு தான்ப்பா தெரியும். ஸ்டார்ச்ல இருந்து ஆரம்பிச்சு அவருக்கு தான் தெரியும். ஒரு ரசிகர் மன்றமா இருந்து எல்லாமே படிப்படியா 3 வருஷத்துல என்னப்பா பண்ற? மக்களுக்கு என்னதான் அவர் என்ன செய்வாரு செய்யலன்ட்டு டைம் கொடுத்தா மட்டும்தான் தெரியும். டைம் கொடுக்கலன்னா நம்மளே கேட்க போறோம், மக்கள் கேட்கலாம். ஆனா டைமே கொடுக்காம இவர் ஆட்சியில ஒண்ணுமே பண்ணலன்னு சொன்னா ஒண்ணுமே தான் பண்ண முடியாம போயிடும். ஏன்னா அவங்க டைம் கொடுக்கணும். அப்ப கூட அவர் என்ன பண்ணிட்டு இருக்காரு? எல்லாமே பண்ணிதான் இருக்காரு. பெண்களுக்கு பாதுகாப்பு பண்ணிட்டு, விவசாயிகளுக்கு கேட்பீங்க, விவசாயிகள் பார்த்தா 50% தான் தள்ளுபடி பண்ணிருக்காரு. அது என்னன்னு சொல்லி ப்ராசஸ் போயின்னு தான் இருக்கு. எல்லாமே போயின்னு தான் இருக்கு.
டைம் கொடுக்கணும். 1 மாசம் தான் ஆக போகுது. ஒரு 6 மாசம் கழிச்சு இன்னும் அவர் பண்ணலன்னு சொன்னா அப்ப இந்த கேள்வி வந்து ரீசனபிள், லாஜிக்கபிள் எல்லாமே ஓகே. எதுவுமே பண்ணாம இன்னும் ஒண்ணும் பண்ணலாம் ஒண்ணுமே தான் பண்ண முடியாம போயிடும். கொஞ்சம் டைம் கொடுங்க, அப்பதான் தெரியும். கோயம்பேடுல ஒரு பார்ல வந்து டான்ஸ் ஆடிட்டு இருக்க பொண்ணு கிட்ட 2 பேர் வந்து தகராறு பண்ணி அது பெரிய பிரச்சனையா வெளில வந்து அந்த பொண்ணை வந்து காரேத்தி கொண்டுட்டானுங்க. யோ, உனக்குலாம் வேற வேலை வெட்டின்னு ஒண்ணு இருக்கா இல்லையா? இப்பெல்லாம் முன்னெல்லாம் வெட்டினீங்க, இப்ப வந்து கொல்லவே ஆரம்பிச்சோம். அதுவும் காரேட்டி நல்ல இம்ப்ரூவ்மெண்ட். அமோகமா போகுது நம்ம தமிழ்நாடு. இப்படிதான் இருக்கணும் தமிழ்நாடு. ஏன் நாசமா போயிட்டு இருக்கியா? இருக்கலே நாசமா போகுது. இதுக்கெல்லாம் வந்து நல்ல ஒரு ஆக்ஷன் எடுத்தா மட்டும்தான் முடியும். ஏன்னா ஒண்ணு மேல காரேத்தி கொள்ற அளவுக்கு நீங்க வந்த அளவுக்கு பெரிய ஆள் ஆயிட்டீங்களா நீங்க? எப்ப நீங்க இவ்வளவு பெரிய ஆள் ஆறீங்க? இல்ல எனக்கு புரியல. நோன்னு சொன்னா இல்ல ஏதாவது ஒரு பிரச்சனை பொண்ணு காரேத்தி கொண்டுருவியா? உனக்கு யார் அந்த ரைட்ஸ் கொடுத்தது? பால வேலை செஞ்சா உனக்கு அவ்வளவு கேவலமான்னு கேக்குறேன் உனக்கு. முன்னாடிச்சும் வெட்டி கொண்டீங்க, ஆசிட் அடிச்சீங்க, இப்பெல்லாம் வந்து காரேத்தி கொண்டுருவீங்க. நல்ல இம்ப்ரூவ்மெண்ட். இதுக்கெல்லாம் நம்ம சிஎம் விஜய் அவர்கள் நல்ல ஒரு ஆக்ஷன் எடுத்து இவனுங்கெல்லாம் வச்சு செய்யணும். அப்பதான் வந்து இவனுங்க திருந்துவானுங்க.